படத்துக்கு ரிவ்யூ பண்றது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வேணும்னே கொஞ்சம் அதிகமா போக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க சொல்ற படத்துக்கு தெளிவா தெரிஞ்சது. ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற, பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்க சொல்ற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது. அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பிடிக்குது பிடிக்காத ஒருவருடைய தனி மனிதனுடைய விருப்பம், அதுல வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் இருந்ததா நானும் உணர்றேன். ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலா அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃப் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அது எப்படி ரிவ்யூக்குள்ள வரும்? அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? இல்ல சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்றது இல்ல. இப்ப தியேட்டர்ஸ்ல இருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இந்த படம் மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும். சோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும். படம் ரிலீஸ் பண்றன்றது பப்ளிக் தான், அவங்க சொல்ற பாயிண்ட்டையும் நம்ம ஏத்துட்டு தானே சார் ஆகணும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஏத்துட்டு தானே ஆகணும். இல்ல அது ஏத்துக்கிறது தப்பு இல்ல. ஆனா என்னன்னா ஒரு கல்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி பாத்தியா அவங்க யாருன்னே தெரியாது, எப்படி வச்சு அடிச்சம் பாத்தியா வச்சு செஞ்சம் பாத்தியா ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நாளைக்கு அடுத்த படத்துல அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நான் உன்னை மீறி அடிக்கிறேன் பாடுற அப்படின்னு அடிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம். நிச்சயமா வந்து ஒரு படத்துல இருக்கிற நிறை குறைகளை சொல்ல, அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்த படத்தினுடைய ரிவ்யூக்குள்ள அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க, இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவர் இல்லையா? அதனால வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப் வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம், அது வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது எந்த விதமான சந்தேகம் சொல்றீங்களா சார்? படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்றீங்களா சார்? பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க, அதை தாண்டி பர்சனலா ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அவ்வளவுதான். ஜீப்ரா படம் ரிலேட்டடா ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்து டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்கலாம். டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் வந்து சொன்னாங்க, யாரும் அக்ரிமெண்ட் போடாம யாரையும் வந்து செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வந்து பிரியா பவானி சங்கரை வந்து போட்டுருக்கீங்க, படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து எந்த ப்ரொமோஷனும் வரல. ஏன் ப்ரொடியூசர் சார் சொன்னதுனால கூப்பிடலையா? இல்ல நீங்களே சொல்லலாம். நான் தான் சொல்லணுமா? ஓகே, ஒன் மோர் சொல்லுங்க. என்ன கொஸ்டின்? இல்ல சார், என்னன்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அக்ரிமெண்ட் போடாம யாரையும் வந்து கமிட் பண்ணாதீங்க நீங்க, சரிங்களா? நீங்க வந்து பிரியா பவானி சங்கரை வந்து கமிட் பண்ணது வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணிருப்பீங்க. ஆனா எந்த வித ப்ரொமோஷனும் அவங்க வரல. எந்த வித ப்ரொமோஷன்னா இப்ப பெரிய படம் ஹிட் ஆனா கூட வரமாட்டாங்க சில பேரு. இப்ப வந்து அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில நல்ல பேர் வாங்கி வர ஒரு ஹீரோயின், அவங்க ஏன் வரல? அவங்களை கூப்பிடலையா? இல்ல கூப்பிட்டோம், அவங்க நியூசிலாந்துல ஏதோ பிஸியா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஷூட்டிங்ல. ஸோ அதுதான் ஒரு படம் ரிலீஸ் டேட் வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ் நீங்க வருங்க. நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கிருந்து நீங்க கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும்போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்கு, அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும். அது கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்க வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும். அதுதான், வேற எதுவும் கிடையாது. நம்ம திரும்ப சொல்ற பாயிண்ட் என்னன்னா வந்து அக்ரிமெண்ட் நாங்கள் தான் மென்ஷன் பண்றோம், அது யாரும் ஹார்ட் பண்ண மாட்டாங்கன்றதான் பிரச்சனை. இப்போ பர்டிகுலரா எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்ன வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. அது வந்து அப்ப சார் இது யாருங்க இது மாதிரி பர்டிகுலரா வந்து இது மாதிரி ஆங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா? எங்கிட்ட சொன்னாங்களான்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அப்படிதான் நியூஸ் வந்தது, சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு எங்கிட்ட டைரக்டர் சொல்ல, எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அது வந்து அன்வான்ட். அது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நாங்கள் எவ்வளவு எஃபர்ட் போடுறோம், பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்கு. அதே மாதிரி டைரக்டர்ஸோட விஷயம் ஒன்று இருக்கு. சத்யதேவோடைய ப்ரமோஷனை போய் நீங்க தயவு செய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்க, என்ன மாதிரி ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. தனஞ்சயோட ப்ரமோஷன் போய் பாருங்க. இந்த படத்தை கொண்டு போய் கடைசி கட்டத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டமே வந்து ஒரு 15-20 நாள் மெனக்கெட்டு மனுஷன் வந்து 2 படம் கமிட்மெண்ட்ல வச்சிருக்காப்புல. இருந்தாலும் 2மே பெரிய பேனரு, பெரிய ரோலு, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கான டெடிகேஷன் கொடுக்கணும், சம்பளம் கொடுத்தோம் வாங்கணும், அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல, அதை தான் நாங்கள் கேட்குறோம்.
சார் இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பேனரு பெரிய படம் பண்ணுறோன்ட்டு, ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வராங்க. ஏன் ரஜினி சாரும் கூட வர்றாரு, கமலஹாசன் சார் கூட வராங்க, நயன்தாரா கூட வராங்க. ஆனால் வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைட்லேருந்து யாரும் வரது கிடையாது. இது வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டாக்குதா? ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க, அடுத்த படத்துக்கு போகிறாங்கன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? சார் இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லணும். ஜெயிச்சிருவோம்னு சொன்னா எவனும் நம்ப போறது இல்லை, ஜெயிச்சுட்டு சொன்னா நம்புவாங்க. இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அடுத்த வாட்டி கூப்பிட்டா தானே வர போறாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்காரங்க சத்யராஜ் சார், தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்க எல்லாம் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு கடலூர்காரரு, அந்த அம்மா ஒரு மாவட்டத்துக்காரம்மா, எதனால வந்து ப்ரொமோஷனுக்கு வரல, நாங்க நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் தெலுங்குல உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா, இல்ல ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினைச்சு அதனால ஏதாவது வருத்தமா? ஏன்னா பிரியா பவானி சங்கர் சில அவங்க மேல அந்த குற்றச்சாட்டு நீங்க தான் முதல்ல வைக்கிறீங்க. முன்னாடி நயன்தாரா அவங்க மேலாம் இருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷனுக்கு நான் திரும்ப சொல்றேன், அவங்க வந்து வரலன்னு நான் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தா அது வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்றேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ் யாராவது சொல்லுவாங்களா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். யாருமே சொல்ல போறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1 month, ஒரு 45 days பிஃபோர் நம்ம தெரிஞ்சிடும். ஏன்னா 1 month பிஃபோர் நீங்க தியேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க வந்து இந்த 1 month ஒரு 45 days டைம் இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில நீங்க பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ வெளியூர்ல இருந்து அவங்க கூப்பிட்டு வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க, அவங்க டீம் ஃபுல்லா வரும். அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்கு. அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ண முடியும்? அதுதான் நான் கேட்கறேன். அது வந்து அன்மேட்ச்டு. அதுவும் ஃபாரின்ல இருந்து கூப்பிட்டு வரதுன்னா வந்து இப்போ நீங்க வந்து பிசினஸ் கிளாஸ் கேட்பீங்க. நான் ஜென்ரலா கேட்கறேன், பொதுவாக ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 15-20 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். அந்த 15 லட்ச ரூபா ப்ரொமோஷன்ல போட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி இப்போ நான் யோசிச்சேன், சிம்பிள். அவ்வளோ. இது வந்து அவங்க வரமாட்டேன்னு தான் சொல்ல. அது இல்ல, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏமாத்தம்னா, படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரிவ்யூ எல்லாம் பேசியிருக்கேன். ஆனா என்ன ஏமாத்தனா, நானும் மாயவரத்துக்காரன் தான், அவங்களை அடிக்கடி பாக்குறோம் நம்ம. எனக்கு இதுல அவங்களோட சூப்பரா அந்த வில்லி கேரக்டர் பேங்க்ல அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாமே நீங்க, நாங்க ஏமாறாம இருந்திருப்போமே வெற்றி விழாவில் அப்படின்றது. சக்சஸ் பார்ட்டில 2 பேர் கூப்பிட்டுலாம். சரி, அவர் ஹீரோட்ட கொடுங்க. சார், நீங்க வடவேணையில நேவியிலேயே ஃபெயில் ஆகிட்டு தான் ஃபீல் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, அதுவும் டிஸ்டிங்ஷன்ல இந்தியா முழுக்க பாஸ் ஆகிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நாங்க படம் பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணோம். இதுக்கு வந்து உங்களுடைய உழைப்பு, அதே மாதிரி உங்களோட இன்னொருத்தர் இந்த நடிச்சிருந்தாருல, அவரு மட்டும் இல்ல, சத்யராஜ் சார்ட்டு ஒரு கேள்வி இருக்கு, நான் வரேன் நானு. அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேருமே போட்டு நடிச்ச மாதிரி தெரிஞ்சது. 2 பேருமே அதாவது நீங்க உங்களுக்கு வந்து அவரு ஹீரோ, நீங்க ஹீரோன்னு எங்களுக்கு அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆச்சு படத்துல. 2 பேரும் ஹீரோ, ஆனா அதுல வில்லனுக்கு ஹீரோ ஒரு பங்கு ஜாஸ்தியா இருந்தீங்க. எப்படி அது? Sir, first of all, thank you for saying that. Yes, I failed in that Navy exam, and thank you for making a huge hit. Sir, that's how the script was written actually. So it's like a ego war between me and Dhananjay. So I mean, for me, the script is the hero more than anything else. So for whatever Ishwar told me, that was the hero first, and then I personally chose Surya character. When he gave me the option, I took Surya because I wanted to be that Surya, and I know from the big, that's how it has to be. Now everyone is saying, you know, both the characters have elevated so nicely. I'm very, very happy because this is exactly what we thought. This is how it's going to be, because it is like a ball. I have to be, like when the ball is pressed more, it will rise up. So Andamari, that is what the story is about. So he's been, someone has to get on top of him. Adio character like gets on top of him and puts him under severe stress, and now he has to come out and win. So Adi, that's how the script has been made, sir, and I'm happy that my brother and me, Dana is like my brother, and both of us are being celebrated here. That's an amazing feeling. Yes, sir. Thank you. Sir, Sathiraj sir, இந்த
ரேஸ்ல வந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, நான் உட்பட, ஜெயிக்க முடியாம. ஆனா இப்ப உங்கள்கிட்ட கொடுத்தது ஏதாவது கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க சார் அப்படின்ற லெவலுக்கு அந்த கேரக்டர் எங்க கூட ஒன்றி போச்சு சார். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, நீங்க வந்து இந்த லோலா எல்லாம் பயங்கரமா பண்ணுவீங்க. இந்த மாதிரி படத்துல ஒரு டான், நீங்க பாபான்ற பேர்ல ஒரு டானா இருக்கீங்க. ஷேர் மார்க்கெட்ல ரேஸ் எல்லாம் போட்டு நமக்கு ஒரு 2 ஜோடி எதுவும் இல்லையா அப்படின்ற ஃபீலிங் எதுவும் இல்லையா சார்? டைரக்டர் அதை பத்தி எதுவும் கேட்கலையா? இருக்காதா பின்ன? டைரக்டர் பதிவு பண்ணுங்க சார். சார் அடுத்த படத்துல சார் பார்ட் 2 கொஞ்சம் சார் பாருங்க சார், பிரஸ்லயே கேக்குறாங்க சார், எனக்கு ஜோடி இல்லைன்னு அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா? ஒரு விஷயம் சார் சொன்னதே வந்து, சார் வந்து ஒரு மொரட்டு சிங்கிள் இந்த படத்துல. அதனால அடுத்த படத்துல ஜோடி கொடுத்துருவாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி யங் டீம் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப எனக்கு இந்த படம் சூப்பரா ஜெயிக்கணும் எப்ப முடிவு செஞ்சேன்னா, இந்த ஹைடெக் கிரைம் என்கிட்ட சொன்னாரு ஈஸ்வர், சொன்னப்போ எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அப்பவே நினைச்சு இந்த படம் ஜெயிச்சிரு அப்படின்னு. என்ன யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்குவான்னு தெரியுது இல்ல, இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு பொதுவாகவே என் வயசுல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியா இருக்கிறாங்களோ அதுல நான் ரொம்ப ஒரு 10% தான். எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நான் ட்விட்டர் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல, ஃபேஸ்புக் இல்ல, சார் பாலா சார் இல்ல சார் உங்க இதுல எல்லாம் போட்டு விடுங்க சார் அப்படிவாங்க. சார் நான் எதுலயுமே இல்ல சார். எனக்கு 47 வருஷமா போனா டோப்பா தூக்கி தலையில வைக்க வேண்டியது, ஷார்ட் கேமரா, ஆக்ஷன், கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்து வெட்டி அரட்டை அடிக்கிறது. ஒரு இந்த படத்தினுடைய மேன்மைக்காக எல்லாம் பாடுபடுறதுல வெட்டி அரட்டை, ஊர்வாயா உலக வாயெல்லாம் பேசி, யாரு நம்ம இந்த கவுண்டமணி என்ன மணிவன சார் கூட வளர்ந்தவங்க தானே. அதனால இதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு பேக்கப் டோப்பா கழட்டி வீசிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. எங்கிட்ட கேட்பாங்க, சார் அந்த பாகுபலியில எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சீங்களா அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை சார், நடிகன் படத்துல எப்படி நடிச்சினோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலயும் ஜாலியா தான் நடிச்சிருக்கேன், ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அதனால சரி எங்கேயோ விட்டு போட்டு எங்கேயோ இந்த வயசாயிருச்சுனால கேட்ட கேள்விக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா நான் பேசுறது இருக்குதா? சரி சரி சரி. இப்ப நமக்கு தேவை வந்து அடுத்த படத்துல எனக்கு 2-3 ஹீரோயின். ஓகே சார் அப்படியே டைரக்டர் சார் டைரக்டர் சார், இந்த படத்துல இவ்வளவு காஸ்டிங், மெயினா சத்யராஜ் சார் அந்த கேரக்டர், இவங்க 2 பேரோட வைப்பு, அந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே, அதுக்கு மேல டயலாக்ஸ், ஒரு டயலாக்கும் பாட்டு வரியில கூட நமக்கு வேணுங்கிற நினைக்கிற பணத்தை எதிரில் இருக்கிறவன் மறுக்க முடியாத இடத்துல வச்சு கேட்கணும். அது மாதிரி பணங்கிறது ஒருத்தன் கையில இருக்காது. நான் என்ன இயேசு கிறிஸ்துவா வெள்ளிக்கிழமை ஏஞ்சி வர்றதுக்கு, இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பிரஷோலே கிளாப்ஸா இருந்தது. இந்த டயலாக் எல்லாம் எப்படி நீங்க மட்டுமே வச்சு பண்ணீங்களா இல்ல? ஆமா சார், இது ஃபர்ஸ்ட் நாங்க டிராஃப்ட் எழுதும் போது அதை பவுண்டா நானும் இவன் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் எழுதும் போது இவன் ஐடியா கொடுப்பாரு என்னன்னு. அது கேரக்டர் யோசிக்கும் போதே அந்த இது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது சார். நான் இங்க ஆரோவில்ல தான் உட்காந்து எழுதினேன், எப்பவுமே அங்க போயிடுவேன் யூஸ்வலி. அங்க போய் எழுதும் போது இந்த கேரக்டர் யோசிக்கும் போது ஒரு கவுண்டர் வந்துடும் அந்த இது. இன்னொன்னு அந்த நீங்க சொன்ன அந்த கடைசி டைலாக், எஸ் அது எதிரில் இருக்கிறவன் இல்லைன்னு சொல்ற இடத்துல நிக்க வச்சுதான் நமக்கு வேணுங்கிறத கேட்கணும்ன்றது. அது அந்த கேரக்டரோட மொத்த டெஃபினேஷன். அது அந்த ஏன் இவ்வளவு தூரம் அந்த கேரக்டர் வந்ததுன்றதுக்கு. ஸோ டைலாக்ஸ் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அது அவுட் ஆஃப் தி கேரக்டரே சில இது டப்புன்னு அதுவே வரும், சில இடத்துல அது ஒர்க் அவுட் ஆயிடும் சார். அதே மாதிரி முன்னாடி எல்லாம் பணம் நீங்க வந்து ஷேர் மார்க்கெட், குதிரை ரேஸ் எல்லாமே காமிச்சிருந்தீங்க, லாட்டரி மணி டாண்டிங். இது வந்து லக்கி பாஸ்கர்லயும் சமீபத்துல ரிலீஸ் ஆன அந்த படத்துல இருந்தது. ஆனா இதை நீங்க வேற மாதிரி காமிச்சிருந்தீங்க. அந்த படமும் ஹிட், உங்க படமும் அதை விட பெரிய ஹிட். இது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்ததா? அப்புறம் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பேங்க் பரிவர்த்தனை இந்த மாதிரி இதுல நம்ம பேங்க் போனோம்னா ஒரு 100 ரூபா நம்ம காசு எடுக்கிறதுக்கு 1000 கையெழுத்து போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டு இந்த மேட்டரை வந்து பேங்க் உள்ளார இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்றாங்கிற மாதிரி வச்சுங்களா? ஏன்னா ரொம்ப நேச்சரா இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார், சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச். படத்துக்கு ஆக்சுவலா பார்த்தா 2 ஹீரோ மாதிரி சொல்றீங்க. ஆனா ஜீப்ரான் ஏன் வச்சீங்க? அது பிளாக் அண்ட் ஒயிட் கோடுக்காக வச்சீங்களா இல்ல ப்ரொடியூசர் சொன்னதுக்காக வச்சீங்களா? இல்லைங்களே, இது அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எழுதும்போது அது திடீர்னு அது வரணும் மைண்ட்ல. சோ அப்படி வந்ததுதான் ஜீப்ரான. எனக்கு என்னன்னா இதுல இந்த படத்துல யாருமே பியூர் பிளாக்கும் கிடையாது, பியூர் ஒயிட்டும் கிடையாது. பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே கிரே தான். அது ஹியூமன்ஸே அப்படிதான் நான் நம்புறேன். ஏன்னா சிச்சுவேஷனை வச்சு அவங்க நம்ம சில சமயம் போய் கூட சொல்லுவோம், அதை தவிர்க்க முடியாது. அன்லஸ் அண்ட் அன்டில் நம்ம காந்திஜி மாதிரி ஒரு ஃபாலோவரா இருந்தா அது வேற இது ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டுன்றது.
நான் சொல்றேன் உண்மையை பேசினாருன்னு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்தார்ல, அது அந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நீங்க என்ன ஓகே சூப்பர் நீங்க சோ அந்த இதுல வந்து ஜீப்ரான்னு வைக்கும் போது எனக்கு இந்த கதைக்குள்ள வந்து எனக்கு ஏன்னா இது ஒரு ஆடுபுலி ஆட்டம் மாதிரி தான் இது. சோ நிறைய அந்த ஒரு ஜங்கிள் ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அசம்பிள் ஆகிற மாதிரி ஒரு பிளாக் ஹார்ஸ், ஒரு ஒயிட் ஹார்ஸ், ஒரு ஃபாக்ஸ் இருக்கு, ஒரு ஊல்ஃப் இருக்கு, ஒரு crocodile இருக்கு. அந்த எல்லாத்தையும் வைக்கும் போது அதோட கலர் வந்து ஒரு செஸ் போர்ட் மாதிரி தான் நான் பாக்குறேன். சோ அதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சதுரங்க வேட்டைன்றது சூப்பர் டைட்டில் இருக்கு எனக்கு, அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. சோ கருப்பு வெள்ளைன்னு வைக்கிறேன், அது எனக்கு அந்த மாதிரியான ஒரு இதுல வரவே இல்லை. சரி, எனக்கு டக்குன்னு யோசிக்கும் போது ஒரு இங்க எல்லாருமே வந்து பியூரா வந்து பிளாக்னு சொல்லிட முடியாது, ஒயிட்னு சொல்லிட முடியாது. இங்க இருக்க எல்லாருமே ஜீப்ரா, அப்படிதான் நான் பாக்குறேன். சோ அதுக்குதான் அது வச்சதுங்க பர்பஸா. சார் ஜீப்ரா 2 வந்துட்டு நீங்க லீக் கொடுத்துருக்கீங்க. இப்ப அவர் வந்து சொன்னாரு சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்க எடுப்பீங்க கண்டிப்பான. நீங்க எதுவும் அதை வச்சு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்களா, இல்ல வந்து அவர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காண்டி அப்படி சொன்னாரான்னு? சார் அவர் எம்எல்ஏ வச்சிருக்க நம்பிக்கை அது காட்டுது சார். சார் ஒரே நிமிஷம் சார், இங்க சார் படம் வந்து ரிவ்யூவால தான் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப உங்க படத்துக்கு ரிவ்யூவால தான் படம் நல்ல வரவேற்பு அடைஞ்சுன்னு, அதே மாதிரியே இப்ப சமீபத்துல பாத்தீங்களா ரிவ்யூவால தான் ஒரு படம் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல ரிவ்யூ எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி இப்ப இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற தாண்டி இப்ப உங்களுக்கு வந்திருக்கு. சோ பொதுவான உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கும் அப்படி சத்யராஜ் சார் நீங்களும் அப்படி ரெண்டு வார்த்தை அதை பத்தி இத பத்தி எப்படி இத ஓப்பனா எப்படி நான் என்ன சொல்றேன்னு, ஏன்னா இந்த இஸ் த ரைட் ஸ்டேஜ் டு டாக் அபவுட் இட் நான் தெரியல. கேன் ஐ பாஸ் திஸ் சார்? இது நீங்க பேசுறீங்க சார். சத்யராஜ் சார் சத்யா சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் வருது ஹவுஸ்ஃபுல் அப்படி இப்படின்ற மாதிரி. ரிவ்யூஸ் பார்த்து தான் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது. ஸோ இப்போ ரீசெண்டா நீங்க எந்த படத்தை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கும் தெரியும், எதுல இருந்து அறிவிப்பு வந்தது. இப்ப படமே ரிவ்யூவால தான் ஓடல அப்படின்றது சொல்றாங்க. படம் நல்லா இருந்தா நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ரிவ்யூவால தான் படம் ஓடல, ஸோ யாரும் ரிவ்யூ எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க சார். நீங்க பல படங்களை பார்த்திருப்பீங்க, பல ரிவ்யூகளை பார்த்திருப்பீங்க. இப்ப சமீபத்துல இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்ல, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்றது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வேணும்னே கொஞ்சம் அதிகமா போக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க சொல்ற படத்துக்கு தெளிவா தெரிஞ்சது. ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற, பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்க சொல்ற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது. அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பிடிக்குது பிடிக்காத ஒருவருடைய தனி மனிதனுடைய விருப்பம், அதுல வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் இருந்ததா நானும் உணர்றேன். ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலா அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃப் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அது எப்படி ரிவ்யூக்குள்ள வரும்? அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? இல்ல சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்றது இல்ல. இப்ப தியேட்டர்ஸ்ல இருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இந்த படம் மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும். சோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும். படம் ரிலீஸ் பண்றன்றது பப்ளிக் தான், அவங்க சொல்ற பாயிண்ட்டையும் நம்ம ஏத்துட்டு தானே சார் ஆகணும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஏத்துட்டு தானே ஆகணும். இல்ல, அதை ஏத்துக்கிறது தப்பு இல்ல. ஆனா என்னன்னா ஒரு கல்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எப்படி பாத்தியா, அவங்க யாருன்னே தெரியாது, எப்படி வச்சு அடிச்சம் பாத்தியா, வச்சு செஞ்சம் பாத்தியா, அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நாளைக்கு அடுத்த படத்துல அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நான் உன்னை மீறி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு அடிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம். நிச்சயமா வந்து ஒரு படத்துல இருக்கிற நிறை குறைகளை சொல்ல, அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்த படத்தினுடைய ரிவ்யூக்குள்ள அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க, இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவர் இல்லையா? அதனால வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப் வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம், அது வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதுல எந்த விதமான சந்தேகம் சொல்றீங்களா சார்? படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்றீங்களா சார்? பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க, அதை தாண்டி பர்சனலா ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அவ்வளவுதான் சார். ஹீரோ சார், உங்களுக்கு ஹீரோ சார் சொல்லுங்க சார். சார் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு படத்துல வந்து ரொம்ப நீட்டா ரொம்ப அழகா பெண்களுக்கு பொறுத்த மாதிரி இருந்தீங்க. இப்ப வந்து சக்சஸ் மீட்க்கு ரொம்ப ரக்கடா வந்துருக்கீங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து ரக்கடா இருந்தா ரொம்ப பிடிக்கும். சோ அதனால வந்திருக்கீங்களா? அப்படி
I'm Semma Mass actually, sir. I'm actually that character that he made me shave and all, but this is how I usually look. And I'm actually doing another film. For that, I've grown the beard and all. But yeah, I'm glad that you liked me in this look. So I'll try to do more films in this look here. டைரக்டர் சார் எஸ் சார் சொல்லுங்க சார். படத்தை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா கதைன்னு பார்த்தா எனக்கு ஒரு தப்பான கதையா தோணுது. ஒரு வங்கியை கொள்ளையடிப்பது அப்படிங்கறதும் ஒரு வங்கியில இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் திருப்பி வைக்கிறது அப்படிங்கறதும் ஒரு சட்டவிரோதம் வேற. ஆனா ஒரு கமர்ஷியல் படத்துல இப்படி ஒரு ஹீரோ செஞ்சுட்டு தப்புச்சிட்டான் அப்படின்னு காட்டுறது வந்து ஒரு தவறான வழியே காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஓகே, கண்டிப்பா அதை ஏத்துக்கிறேன் சார். ஏன்னா இந்த கதையை இப்போ சினிமாட்டிக்கா ஒரு விஷயத்த நான் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த இதுல. ஸோ ஆன்டி இப்போ அதான் இப்போ நான் ஆன்டி ஹீரோ மாதிரி ஒருத்தவங்களை வச்சு ஒரு விஷயத்த நான் சொல்லும் போது இன்னும் ஆணித்தரமா ஒரு விஷயம் இறங்குது. இப்போ நான் வந்து சாப்பிடாத ஒரு குழந்தைகிட்ட சொல்ற மாதிரிதான் அது அதட்டுனா அது வேற மாதிரி இதா இருக்கு. ஒரு மாதிரி இது பண்ணாதான் நான் வேற ஏதாவது வாங்கி தரேன் இதை கொடுன்னு சொல்லி போய் சொல்லி வாங்க வேண்டியதா இருக்கு ஒரு பொருள் அந்த குழந்தைகிட்ட இருந்தா. அந்த மாதிரிதான் இது பாக்குறேன் சார். பட் ஐம் டேக்கிங் யுவர் பாயிண்ட் வேலிடா. இந்த கதைக்கு அது தேவைப்பட்டது சார். ஏன்னா இப்ப நான் இந்த படத்தை நான் எழுதிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எங்க அப்பாட்ட கொடுக்கவும் எங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போய் பேங்க்ல போய் நாமினி நேம் ஃபில் பண்ணிட்டு வந்தாரு. அது நடந்தது. அது ஏன்னா அந்த இதுல வந்து நான் அந்த இதுல அந்த மாதிரி பயமுறுத்தினதுனாலதான் இப்படி நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ஏன்னா பேங்க்ல நடக்கிற தப்பு நிறைய வெளியே தெரியறதே இல்லை. ஏன்னா உள்ளே இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு எல்லாத்தையும் மூடிடுறாங்க. அது ரெப்புடேஷன் கெட்டு போயிரும்ன்றதுனால. சோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இப்படி நெகட்டிவா சொல்லும் போது கொஞ்சம் ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இது எழுதுனது சார். அதுக்குதான் சத்யராஜ் சார் லாஸ்ட் சார் எங்க சார் சார் எப்பவுமே நீங்க சொல்லுவீங்க எந்த படமா இருந்தாலும் ஓடலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான். நீங்களும் டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான். சரிங்களா? இப்ப கூலியில நடிக்கிறீங்க. உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்க பாத்துக்காங்க அப்படி சொன்னீங்களா இல்ல வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஏத்த மாதிரி பேசுனீங்களா? முதலாவது வந்து இந்த படத்தினுடைய பிரஸ் மீட்ல அதை பத்தி பேச முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா கம்பெனிலையும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது. நம்ம அவங்க அந்த படத்தை பத்தி அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் பேசணும். ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகுற மாதிரி இருக்கும். நான் வந்து அக்ரிமெண்ட் வேற வர கார்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்துல ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் அளவுக்கு வருது. அது படிச்சும் புரிஞ்சுக்க முடியாது. நான் படிக்கிறதும் இல்லை. அதுக்கு பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு வக்கீலத்தை கூப்பிட்டு வரணும். நான் ஒரு 15-20 பக்கம் அப்படியே சர் பரட்டுவேன். கரெக்டா என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்கு பாருங்க, அதை மட்டும் பார்ப்பேன். கண்ணில் விளக்கு ஏற்றிட்டு சரி இது அட்வான்ஸ், இது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல், தேர்ட் ஷெட்யூல், பிஃபோர் டப்பிங் செட்டில்மெண்ட், ஓகே அப்ப போடுப்பா கையெழுது அப்படின்னு போடுது. அதனால அதுல எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னே தெரியல. நீங்க இப்ப ஏதாச்சும் என் வாயை பிடிங்க ஏதாச்சும் உதறி குட்டி நாளைக்கு நம்ம மேல கேஸ் போடுற மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல. அதனால அந்த படத்தினுடைய ப்ரமோஷன்ல பேசிக்கும். அதேதான் இல்ல பொதுவாக அப்படி அக்ரிமெண்ட் அந்த படத்தினுடைய அக்ரிமெண்ட் அவங்களே எல்லாமே ரிலீஸ் பண்ணோம். அந்த படத்துல வந்து என்ன கெட்டப் அப்படிங்கறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதை பத்தி பேசல. மற்ற விஷயங்கள் வந்து பேச கூடாது அப்படிங்கறதுதான். கேளுங்க இருங்க யாரோ கேக்குறாங்க. சார் சரி சார் சத்யராஜ் சார் வந்து சத்யராஜ் சார் ஒரு ஷேர் சர்டிபிகேட் பிசிக்கலா இருக்கிறதா அப்படியே ஒயிட் ஆகி கொடுக்கறதா ஒரே டயலாக்ல பெரிய அமௌண்ட் இப்படி வருது. பிசிக்கலா இருக்க ஷேர் சர்டிபிகேட்டை டிமெட்டீரியலைஸ் பண்ணாம டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம எப்படி அவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படி ஒரு டயலாக்ல ஒரு லைன்ல வந்து அப்படி பண்றாரு? என்ன சார் அந்த மார்க்கெட் கிரைம் சொல்றீங்க? ஷேர் மார்க்கெட் சார் இது அது இப்ப வழக்கத்துல இல்ல சார். அதான் சார் நான் சில இது வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கு. இல்ல சார் நான் கரெக்டா சார். இப்போ நான் சொல்றது வந்து நான் 2012 அந்த ரேஞ்சில எப்ப வாங்கி இருந்தாலும் அந்த ஷேர் பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்ததுன்னா அதை இப்ப வந்து டிமேட்டுக்கு மாத்துறீங்க டிமேட் பண்றீங்கன்னா
அதை கம்பெனிக்கு போயிட்டு வரணும். அதை சார் கல்யாண நோட்டை கூட அடிச்சு புழக்கத்துல விடலாம் சார். ஆனா இது அந்த மாதிரி விஷயத்த பண்ணவே முடியாது. ஆமா சார். அது இப்போ சார் நான் வந்து ரிட்டர்ன் அமௌண்ட் தான் டிமேட்டுக்கு கொண்டு வர மாதிரி எப்படி ரிட்டர்ன் வரும்? கம்பெனிக்கு போகாம அவங்க அப்ரூவ் பண்ணலாம் சார். இப்போ ஷெல் கம்பெனிஸ்னு சில இது இருக்குல்ல சார். இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு தான் இப்போ நான் கொல்கத்தால ஜமாகர்ச்சி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்றேன். ஜமாகர்ச்சி இஸ் மென்ட் ஃபார் ஷெல் கம்பெனிஸ் அங்க கொல்கத்தால. இப்போ இந்த மாதிரி நிறைய ஷெல் கம்பெனிஸ் கம்பெனி நேம் மட்டும் இருக்கும், அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பிசிக்கலா ஒரு கம்பெனியும் இருக்காது. அதுலதான் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டு அதை ஒரு சும்மா ஏறுற மாதிரி அவங்க மேனிபுலேட் பண்றாங்க. இப்போ இது நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து நான் இப்ப சொல்ல ஹர்ஷத் மேத்தா சார் அங்க இருந்து அந்த சைட்ல இருந்து வருது. இப்ப ஷெல் கம்பெனிஸ் மாதிரி பாபா கேரக்டர் நிறைய ஷெல் கம்பெனிஸ், நான் ரொம்ப டெப்தா அதுக்கு தான் நான் அதுக்குள்ள போல. பாபா கேரக்டர் வந்து ஷெல் கம்பெனிஸ் மேல இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு 1000 பேர் ஷெல் கம்பெனிஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. நீங்க இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கடை பூட்டி இருக்கும், ஒரு சாதாரண டீ கடை கூட இருக்கும், ஆனா அது ஒரு பெரிய கார்பரேட் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல உள்ள இருக்கிறவங்க ப்ளே பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஷேர். நான் எப்படி காட்டுறேன்னா பாபா இஸ் ஓனிங் ஷெல் கம்பெனிஸ், நிறைய ஷெல் கம்பெனிஸ் உள்ள வச்சுக்கிட்டு அதை மேனிபுலேட் பண்ணி உள்ள இருந்து அந்த பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அது நான் ரொம்ப டீட்டெயிலா பண்ண இவ்வளவு தூரம் என்னால ஒரு சினிமாக்குள்ள சொல்ல முடியுமான்னு தெரியல. பிகாஸ் நான் ரிசர்ச் பண்ணிட்டேன். அதை எவ்வளவுக்கு சொன்னா அது போதும், அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் சார். அதுல ஏதாவது லாஜிக்கல் யாரும் வரக்கூடாதுன்றதுனாலதான் அந்த இடத்துல வந்ததுனால கொஞ்சம் சினிமாட்டிக்கா சொல்றதுக்கு ஒரு சில இடத்துல லிபர்ட்டி எடுத்திருக்கோம் நாங்க. அதுதான் ரொம்பவே எடுத்துட்டீங்க சார். சார் நல்ல கேள்வி சார். தேங்க்யூ சார். ரியலி குட் கொஸ்டின். தேங்க்யூ. Thank you so much for the questions. Abhay, I request the Zebra team for a group picture. என்ன ஒரு நல்ல ஹாப்பி மூமெண்டா இருந்தாலும் அது கண்டிப்பா ஒரு கேக் கட்டிங்கோட தான் முடிவு கரெக்டா இருக்கும். ஸோ வி ஹாவ் அ கேக் as well for the team. ஸோ போட்டோ அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சோன்னே கேக்கும் அப்படியே கட் பண்ணிடலாம். அப்படியே கேக் கட்டிங்க்கு பிரஸ் அண்ட் மீடியா சைட்ல இருந்து சில பேரு எங்களோட மேடையில ஜாயின் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு டீம் சொன்னாங்க. அப்படியே வந்து சொல்லு.